ஸோ இன்னைக்கு நம்ம கூட ரீலான்ச் ஆன ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரெனோ டஸ்டர், ஐகானிக் டஸ்டர் தான் நம்ம கூட இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆன சமயத்தில் நம்ம வந்து அந்த க்ரௌடுக்கு இடையில வந்து ஒரு வாக் அரவுண்ட்லாம் வந்து பண்ணியிருந்தோம். பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டீட்டெயில் ரைட் ரிவ்யூ தான் உங்களுக்காக வந்து பண்ண போகிறோம். வாங்க ரெனோ டஸ்டரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது, டஃபஸ்ட் காம்படிஷன் நிறைஞ்ச இந்த மிட் சைஸ் எஸ்யூவியில் இந்த வெஹிக்கிள் ஜெயிக்குமா? வாங்க அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குன் ரெனோ தஞ்சாவூர். அவங்க தான் நமக்கு ரிவ்யூக்காக இந்த வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. டிஸ்பிளே தெரியக்கூடிய குன் ரெனோ தஞ்சாவூரை மேபி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். வெஹிக்கிளோட டிசைன் விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெனோ டஸ்டர் 2012 காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. அப்பயே அந்த சமயத்திலேயே டஸ்டர் வந்து மித்த கார்களை காட்டிலும் ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஒரு மஸ்குலரான டிசைன், அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹெட்லைட்டு, மிட் சைஸ் எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை க்ரியேட் பண்ணதே வந்து கண்டிப்பாக டஸ்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அன்னைக்கு நான் ஓட்டி பார்க்கும்போதே அந்த வெஹிக்கிளில் பல விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களாக வந்து இருந்துச்சு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். குறிப்பாக சஸ்பென்ஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா எஸ்யூவி அப்படின்னும் போது அந்த சமயத்தில் வந்து நம்ம ரொம்ப டிப்பிக்கலான ஒரு எஸ்யூவிஸ் தான் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்த ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவேன். பட் அதில் இருந்து மாறுபட்டு இந்த கார் வந்து இருந்தது அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. ஃபர்ஸ்ட் வேரியண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி இந்த காரில் 6 விதமான வேரியண்ட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆத்தென்டிக், எவல்யூஷன், டெக்னோ ப்ளஸ், ஐகானிக் லான்ச் எடிஷன் அப்படின்னு 6 விதமான வேரியண்ட்டில் இருக்குது. நம்ம கூட இங்கே நிற்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஐகான் லான்ச் எடிஷன் தான். ஐகானிக் லான்ச் எடிஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். அங்கங்கே அந்த எல்லோ கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து அந்த ஹிமாலயஸோட பேஜிங் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த வேரியண்ட்டில் க்ரீன் கலரில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 18 inches அலாய் வீல்ஸ் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. இதை தவிர ஐகான் லான்ச் எடிஷன்லையும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெனோ குரூப் மாடுலர் பிளாட்ஃபார்மில் தான் உருவாக்கியிருக்காங்க. ஹைலி ஃப்ளெக்சிபிளான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். மல்டி டெரைன் மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மல்டி பாடி ஆப்ஷன் உண்டு. மல்டி பவர் ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக 5 ஸ்டார் கேப்பபிளாக இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் இது. 1280 கிலோ வெயிட்டில் இருந்து 1411 கிலோ வெயிட் வரைக்கும் இந்த வெஹிக்கிள் இருக்கிற வகையில் உருவாக்கியிருக்காங்க. மொத்தம் 10 விதமான கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க டூயல் டோனோட சேர்த்து. நம்ம கூட இங்கே நிற்கக்கூடியது க்ரீன் கலர். இப்போ டிசைனில் இருக்கக்கூடிய டீடைலிங் விஷயத்துக்கு வரலாம். இந்த வெஹிக்கிளில் வரக்கூடிய ஹெட்லைட்ஸ் எல்லாமே எல்இடியில் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் ஆல்சோ எல்இடியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹெட்லாம்ப், ஃபாலோ மீ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனும் இதில் வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக வெஹிக்கிளோட டைமென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். நான் சின்னதாக கிரிட்டாவோட கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட் கிரிட்டா தான். ஸோ கிரிட்டாவோட இந்த டஸ்டர் பார்த்தீங்கன்னா 16 mm லென்த் கூடுதலாக இருக்கிற வகையிலையும், 25 mm அகலம் கூடுதலாக இருக்கிற வகையிலையும், 66 mm ஹைட் கூடுதலாக இருக்கிற வகையிலையும், 47 mm வீல் பேஸ் அதிகமாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து மில்லிமீட்டரில் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். பெரிய வித்தியாசம் கிடையாது. திட்டத்தட்ட கிரிட்டாவோட ஈக்குவலான சைஸில் தான் இந்த வெஹிக்கிள் இருக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சியராவோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார் ஒரு சில மில்லிமீட்டர் கம்மியாக தான் இருக்கு. ஓகே, டைமென்ஷன் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வெஹிக்கிளோட ரோட் பிரசன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிசைனாக வந்து மஸ்குலராக இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு டிசைனாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியப்பனையும் இல்லை. ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம், டஸ்டர் அப்படிங்கிற அந்த பேஜிங் வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஸ்கிப் லைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைடரான ஸ்கிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டூயல் டோன் ஃபினிஷிங் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல வந்து ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்கிற விதமாக இருக்கட்டும். இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக அந்த நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரெனோவோட லோகோவே வந்து இல்லாத மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஐகானிக் நேமான அந்த டஸ்டரை தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்ஜின் ஹூட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்னதாக வந்து கேரக்டர் லைன்ஸ்லாம் வந்து கொடுத்து இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வைடரான விண்ட்ஷீல்டாக இருக்கட்டும், ரூஃபில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரூஃப் ரைல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா 212 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வேரியண்ட்டில் R18 வீல்ஸ் 225/55 செக்ஷன் டயர் ப்ரொஃபைல் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெனோவோட பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. டஸ்டர் ஐகான் அப்படின்றத எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து முக்கியமாக இந்த டோர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த டோர் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த இடத்துல டோரோட ஹேண்டில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுவும் பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே ஒரு குவார்ட்டர் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளிச்சம் நிறைய உள்ளே வரா மாதிரி இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அப்படியே வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். உண்மையிலே ரியர் ப்ரொஃபைலும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, ஷார்ப் பின் ஆண்டனா இருக்கிற மாதிரி வடிவம் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு கனெக்டட் டெயில் லைட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரெனோவோட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்டரில் ரெனோவோட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டஸ்டரோட பேட்ஜிங் வந்து இங்கே கீழே வந்து இருக்குது. டெயில்கேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ எலக்ட்ரானிக் டெயில்கேட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆஃபர் பண்ணுறாங்க. பூட் ஸ்பேஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 518 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 60/40 ஃபோல்டபுள் சீட் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கக்கூடிய பார்சல் ட்ரே இல்லாமல் 700 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த காரில் கொடுத்துருக்காங்க. டிசைன் அப்படிங்கிறது எப்போவுமே சப்ஜெக்டிவ் தான். இந்த நியூ ரெனோ டஸ்டரோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்டீரியருக்கு போவோம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த டோர் விஷயத்துலேருந்தே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்லா ப்ரீமியமாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஒரு லெதர் ஃபினிஷ் பண்ணி அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கார்பன் ஃபினிஷ் மாதிரி கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஒரிஜினல் கார்பன் ஃபைபரான்னு தெரில, பட் ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துலையும் லெதர் ஃபினிஷிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பீக்கருக்கான கிரில்லாக இருக்கட்டும், பாட்டில் ஹோல்டரு, ஒரு மேகசின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ், இல்லைனா ஒரு அம்பர்லா வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி அந்த வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ரைட் சைடில் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஹெட்லைட்டோட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூட் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஜின் ஹுட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்போர்ட்டியராக இருக்குன்னு சொல்லுவேன். அதுமாதிரி பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக கிரிப்பு நல்லா இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் வந்து கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. கால் அட்டன் பண்ணுறது, மியூட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த அடாஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம், அது க்ரூஸ் அடாஸ் இதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10.1 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ண முடியும். பில்டின்னாக ஆண்ட்ராய்டு இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து மேப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணாமல் கிளஸ்டர்லேயே வந்து பயன்படுத்திக்கவும் முடியும். ஸோ பில்டின்னாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு இருக்கிற மாதிரி இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக்கோட கண்ட்ரோலர்ஸு இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அது மாதிரி 360 கேமரா வந்து இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். கிளாரிட்டி ஸோ நல்லாவே வந்து இருக்குதுன்னு சொல்லுவேன். நாட் பேட். ஸோ இந்த இடத்துல ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு பட்டன்ஸில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. வேணும்னாலும் நீங்கள் கிளஸ்டரில் வந்து அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கிளஸ்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் ஆன் பண்ணுறதுங்க. ஸோ இதோட ஸ்பீடு, ஸோ ஏசி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இதில் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல உங்களால் வந்து ஸ்பீடு இதெல்லாம் வந்து குறைச்சிக்க முடியும். உங்களுக்கு டூயல் ஜோன் ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு ஏசிக்கு வந்து ஒரு டெம்பரேச்சரும், இந்த சைடு டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு தனித்தனி டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் செட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதே மாதிரி சீட்டோட கம்ஃபர்ட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 6-way அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி பவர் சீட்டாக தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், வென்டிலேட்டட் சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேட்டட் சீட் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ஸோ லம்பா சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம், இங்கே ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு நாப் இருக்குது பார்ப்பீங்க. ஸோ நான் கோ டிரைவர் சீட்டில் காட்டுறேன். ஸோ இது மூலியமாக உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஓவராலாக இந்த டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு கார்பன் ஃபினிஷ் இருக்குது. இங்கே டஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டு பண்ண மாதிரியான வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல இந்த ஸ்டிச்சிங் எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. சீட்டில் கொடுத்துருக்க அந்த ஸ்டிச்சிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. லெக் ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி இந்த சைட் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ஸோ ஒயர்லெஸ் சார்ஜர் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து போர்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. ரொம்ப கம்மி தான், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக்காக இருக்கட்டும், கப் ஹோல்டர்ஸ் கீழே இருக்கிற மாதிரி அந்த வடிவமைச்சிருக்காங்க. கீ விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் பார்க்கலாம், ரெனோவோட அந்த காட் டைப் கீ தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இந்த ட்ரிப்பு கொஞ்சம் மாடலாக மாற்றிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்.
ஸோ டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது, டீசெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிரைவர் சைடு இருக்கிற மாதிரி டில்ட் ஆன மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம அந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் லேஅவுட்லாம் நிறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கனெக்டடாக இருக்கிற மாதிரி ஒரு பேனாராமிக் வியூ இருக்கிற மாதிரியான ஒரு கிளஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. ஏன்னா இந்த செக்மெண்ட் வந்து கொஞ்சம் நிறைய ஃபீச்சரிஸ்டிக்காக வந்து மாறிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இந்த வெஹிக்கிளில் வந்து மைனஸாக இருக்குன்னு சொல்வேன். கிளஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12.5 inches இருக்கக்கூடிய ஒரு டிஎஃப்டி கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 10x10 நேவிகேஷன் உங்களுக்கு வந்து மேப் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். மியூசிக் சிஸ்டமில் என்ன மியூசிக் ப்ளே ஆகுதுங்கிறது இதில் வந்து காமிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்டீரியரில் உங்களுக்கு 3 விதமான டோனில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும். நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய ஐகான் லான்ச் எடிஷனில் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரியும், டெக்னோ ப்ளஸில் ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரியும், ஆத்தென்டிக் எவல்யூஷனில் பிளாக் கலரில் இன்டீரியர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபீச்சர்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இதில் தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஹெட்அப் டிஸ்பிளே இந்த மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் இந்த காரில் இல்லைன்னு சொல்லுவேன். மேஜராக இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பேனரோமிக் சன்ரூஃப், ஃப்ரண்ட் வென்டிலேட்டட் சீட், 6-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட், எலக்ட்ரானிக் பவர் டெயில்கேட், டூயல் ஜோன் ஏசி, 10.25 inches இருக்கக்கூடிய டிரைவர் கிளஸ்டர், 10.1 inches இருக்கக்கூடிய மல்டிமீடியா மியூசிக் சிஸ்டம். ஸோ ரிமோட்லேயே உங்களுக்கு விண்டோஸாக இருக்கட்டும், சன்ரூஃபாக இருக்கட்டும், இது எல்லாமே ஓப்பன் பண்ணிக்க முடியும். பேடல் ஷிஃப்டர் இருக்குது, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன், டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் பவர் ஸ்டீரிங் ஆப்ஷனும் இந்த வெஹிக்கிளில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மேஜராக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம ரியர் சீட் கம்ஃபர்ட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ரியர் சீட்டு ஆக்சுவலாக பார்க்கலாம், என்னோட ஹைட் 5.8, லெக் ரூம் வந்து நல்ல லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஹெட் ரூம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் நாட் பேட், இது நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான ஹெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் தை சப்போர்ட்டு தான் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த தை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைய கார்ஸ்லேயே வந்து ரியர் சீட்டில் வந்து தை சப்போர்ட் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரிலாம் வந்து பார்க்குறோம். ஏன் இந்த மிட் சைஸ் எஸ்யூவியில் இதை விட சின்ன காரு, இதை விட பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய கார்ஸ்லேயே வந்து நல்ல தை சப்போர்ட் இருக்கக்கூடிய கார்ஸ்லாம் வந்து பார்க்குறோம். பட் இந்த செக்மெண்ட்டில் கம்ஃபர்ட்டுங்கிறது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தை சப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கெட் சீட் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. உட்காரத்துக்கு வந்து நல்லாவே இருக்குது. இந்த சீட்டை நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். இந்த சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எந்த மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஒரு பக்கெட் சீட் மாதிரி இருக்கிறத வந்து கொடுத்துருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் 2 பேருக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஹார்ம் ரெஸ்ட்டு, கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இந்த இடத்துல மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிக்ளைனிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த 2 ஸ்டெப் இந்த மாதிரியான ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன்லாம் இதில் வந்து இல்லை. ஸோ இப்போ நிறைய காரில் வந்து செகண்ட் ரோ சீட் வந்து இந்த 2 ஸ்டெப் ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்க்குறோம். அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காரில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இங்கே வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ், ரியர் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சிக்கான போர்ட் வந்து இங்கே 2 வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹம்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை, டீசெண்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். வாங்க நம்ம இன்ஜின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம இந்த பைக்கில் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்ஜின் ரூமுக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்டட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இப்போதைக்கு 2 விதமான இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஹைப்ரிட் வந்து ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று 1 liter டர்போ பெட்ரோல் இன்ஜின். இந்த இன்ஜின் நம்ம கைகரில் பார்த்த அதே இன்ஜின் தான். இது ஒரு 999 cc கொண்ட 3 cylinder இன்ஜின், 100 PS பவரும், 166 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் கொடுத்துருக்காங்க. இதே 1.3 லிட்டரில் இருக்கக்கூடிய டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இன்ஜினை வந்து ரெனோ அண்ட் பென்ஸ் நிறுவனம் கொலாப் பண்ணி தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து 1333 cc கொண்ட 4 cylinder இன்ஜின், அதிகபட்சமாக 163 PS பவரும், 280 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் 6-speed DCT டிரான்ஸ்மிஷனில் உருவாக்கியிருக்காங்க. வித் ஷிஃப்டரோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்ஜின் ஆப்ஷன். நம்ம கூட இருக்கக்கூடியது இந்த 1.3 லிட்டர் இருக்கக்கூடிய டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான். இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் மெட்பர்சன் ஸ்டட் வந்து போட்டிருக்காங்க. ரியலாக ட்விஸ்ட் பின் சஸ்பென்ஷன் வித் காயில் ஸ்ப்ரிங் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம லைவாக ஓட்டி பார்ப்போம். ஓகே வில்லர்ஸ், நம்ம வந்து 1.3 லிட்டர் டைரக்ட் இன்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய டர்போ பெட்ரோல் தான் நம்ம வந்து ஓட்ட போகிறோம். 160 PS பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ டார்க்லாம் பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் வந்து டைகூன் வெர்டஸை காட்டின்னு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க.
1.3 லிட்டர் இது வந்து 3 சிலிண்டராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடலில் நம்ம ஜஸ்ட்டு ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்டேரிங், கியர் லிவர்ஸ் எதுலேயுமே வந்து வைப்ரேஷன் இல்லை, பிரேக்லேயுமே வந்து வைப்ரேஷன் இல்லை. நம்ம பைக்கில் கொஞ்சம் ஓட்டி பார்ப்போம். ஹெட்லைட்டு தான் எனக்கு தெரிஞ்சு பத்தாத மாதிரி ஃபீல் ஆகுது. இது ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மண் ரோடு தான் வந்து ஒரு லே அவுட். இது இந்த பைக்கில் ஆக்சுவலாக நான் வந்து ஓட்டிட்டு ஒரு 15 கிலோமீட்டர் ஓட்டி தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன். ஸோ இதுக்குள்ளே போகிறப்பயே நான் அப்படியே சஸ்பென்ஷனை பற்றி சொல்லிடுறேன். இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் வந்து, அதாவது நான் வந்து பழைய டஸ்டரில் வந்து பிடிச்ச விஷயமே எனக்கு வந்து சஸ்பென்ஷன் தான். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் அந்த லெவலுக்கு சாஃப்டர் சைடான சஸ்பென்ஷனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த வெஹிக்கிள் வந்து ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கிற மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டிஃப்னா ரொம்ப ஸ்டிஃபு அழுங்கல் குழுங்கலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி வந்து இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஸ்லோ ஸ்பீடில் விடும்போது லைட்டாக அந்த ஜோல்டு வந்து தெரியுது. பட் கொஞ்சம் ஸ்பீடாக அந்த பாத்தோல்ஸை கடந்து போகிறீங்க அப்படின்னும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இந்த சஸ்பென்ஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம ஓட்டுறது வந்து மேனுவல் தான், நம்ம வந்து டிசிடி வந்து ஓட்டி பார்க்கல. ஸோ அதனால் நான் மேனுவலில் இருக்க அனுபவத்தை தான் உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த கியர் லிவர் வந்து நான் சொல்லியே ஆகணும். இது என்னன்னா, நம்ம ஆக்சிலரேட் பண்ணும் போதும் அது மாதிரி டீஆக்சிலரேட் பண்ணும் போதும் அந்த கியர் லிவரில் வந்து ஒரு சின்ன ஷேக் வந்து தெரியுது. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு காரில் நான் இதை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். மேபி இதை இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம்னு சொல்லுவேன் ரெனோவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அந்த கியர் லிவர் டக்குன்னு இப்படி ஆடுறது, திருப்பி விட்டிங்கன்னா அப்படி ஒரு ஷேக் ஆகுறதுங்கிறது, இந்த நான் பொதுவாகவே மேனுவலில் வந்து அந்த கியர் லிவர் மேலே கை வச்சுக்கிட்டே ஓட்டுற பழக்கம் இருக்கும்ல, அப்படி ஓட்டும் போது இது ரொம்ப தெரியுது அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். நான் உங்களுக்கு பாண்டி இதை நீ காட்டு, கொஞ்சம் வீடியோவில் காமிக்க முடியுதான்னு பார்ப்போம். இது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, மைண்டாக அந்த அந்த ஷேக் வந்து நல்லாவே தெரியுது. மேபி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் மேனுவல் ஓட்டும் போது இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம்னு சொல்லுவேன் ரெனோவை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம அப்படியே ஹைவே வந்தாச்சு. நான் ஓவராலாக இந்த வெஹிக்கிள் ஓட்டின பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ஹைவேவே வந்து ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெப்பியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லை. பட் அதே சமயத்தில் ரொம்ப லேசியாகவும் இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. ஒரு லீனியரையும் தாண்டி தான் இது வந்து ஒரு பவர் வந்து டெலிவரி பண்ணுது. பட் நம்ம இதோட டார்க்கெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபீலை இந்த வண்டி கண்டிப்பாக கொடுக்கலன்னு சொல்லுவேன். ரொம்ப அக்ரெசிவாக இல்லை, பட் நமக்கு வந்து ரொம்ப ஒரு 5 பேர் உட்காந்து போனாலும் அந்த நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் தான் இந்த வண்டியை வந்து இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதேமாதிரி பிரேக்கிங் விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் டிசிடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வீலில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருப்பாங்க. பட் மேனுவலில் வந்து ரியரில் ட்ரம் தான் கொடுக்குறாங்க, டிஸ்க் பிரேக் வந்து கிடையாது. ஸோ பிரேக்கிங் வந்து நல்லா தான் இருக்குது. நான் ஓட்டின வரைக்கும் ஒரு 100ல் வந்து பிரேக்லாம் அப்ளை பண்ண வரைக்குமே பிரேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் அது பண்ணியிருக்காங்க. அதிலலாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இந்த காரை பொறுத்த வரைக்கும். இந்த வெஹிக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், ஜஸ்ட்டு அப்படி கட் அடித்து வரத்துக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சின்ன காரை ஓட்டுற ஒரு ஃபீலை தான் வந்து இந்த கார் வந்து கொடுக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ட்ரிபிள் டிஜிட் க்ரூஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னாலும், ஒரு கார்னர் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த வெஹிக்கிள் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து திரும்ப ஒரு கார்னர் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ரைட் கார்னர் இது. ஸோ 100 கிலோமீட்டர் ஸ்பீடு ரொம்ப அசால்ட்டாக பண்ண முடியுது. பாடி ரோல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இல்லவே இல்லை ஓட்டும் போது. ஸோ இதில் ஆக்சுவலாக 6th கியர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, எங்கே நம்ம ரிவர்ஸை போட்டுருவோமோ அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. NVH லெவல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ வெளியில் ஆக்சுவலாக ரொம்ப காற்றும் வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக காற்று சவுண்டு கேட்குது, பட் இன்ஜின் சவுண்டு, டயர் சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேபின்குள்ளே வந்து கேட்கல. ஏன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இப்போ ஒரு பேப்பர் கூட மேலே பறந்து போகிறது. ஏன்னா வெளியில் வந்து ஏகப்பட்ட விண்டு வந்து இருந்துட்டு இருக்கு, விண்டு இருக்குது. நான் உங்களுக்கு கதவை திறந்து காட்டுறேன் பாருங்களேன். ஸோ பார்க்கலாம்,
ஸோ வெளியில் பயங்கரமாக காற்றடிக்குது. நம்மளும் ஒரு 95 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்பீட் பில்ட் பண்ணி வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதாவது இவ்வளோ காற்று அடிக்கிறனால உங்களுக்கு கேபின்குள்ளே வந்து கேட்குது. மித்தபடி NVH லெவல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ டயர் நாய்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து கேட்கல. அதே மாதிரி இன்ஜின் நாய்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கேபின்குள்ளே வந்து பெருசாக கேட்காத வகையில் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸ்டேரிங் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குன்னு சொல்லுவேன். நம்ம அந்த ஓட்டக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட்டே நமக்கு ஸ்டேரிங் மூலியமாக தான் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்டேரிங் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக டர்போ பெட்ரோல்ஸை மேனுவலில் ஓட்டும் போது அந்த டர்போ லேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். பட் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பெருசாக டர்போ லேக்லாம் வந்து இல்லை. ஒரு 1000 1200 RPM அப்படி கிராஸ் பண்ணும் போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் வந்து ஓட்ட முடியும். ஸோ டர்போ லேகும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இல்லாத வகையில் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம வெஹிக்கிள் முன்னாடி போயிட்டுருக்கு. நான் ஜஸ்ட்டு ஒரு ஓவர்டேக் அடிக்கிற பாருங்கள். ஸோ ஒரு 4000 RPMக்கு மேலே புஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4000 RPM வந்து நம்ம புஷ் பண்ணும்போது கேபின்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஜின் நாய்ஸ் வந்து கேட்குது. பட் 4000 RPM நீங்கள் 6th கியரில் போட்டிங்க அப்படின்னா 140 வரைக்கும் போயிடும். பட் அந்த இனிஷியல் அந்த ஓவர்டேக்கிங் அப்போ அந்த 4000 RPM போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேபின்குள்ளே வந்து கேட்குது. ஸோ ஓவராலாக நான் இந்த வெஹிக்கிள் ஓட்டின அனுபவத்தை வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த இன்ஜின் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ரொம்ப பெப்பியாக இல்லை, பட் ரொம்ப லேசியாகவும் இல்லாத வகையில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டீசெண்டாக வந்து டெலிவரி பண்ணுது. அதே மாதிரி ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவல்லையும் 4 வீல் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து நல்லா இருந்திருக்கும். ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஜெர்மன் காருக்கு ஈக்குவலான ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். நீங்கள் ரொம்ப எந்துவாக கார் ஓட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க, அப்படிப்பட்ட ஒரு கார் பார்க்குறீங்க. ஸோ ஃபோக்ஸ்வேகனோட டைகூனு இல்லை ஸ்கோடாவோட குஷாக் மாதிரியான கார்ஸ்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காரையும் வந்து செக் பண்ணி பாருங்கள், இந்த காரையும் வந்து ஓட்டி பாருங்கள். மேபி உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இதுதான் இந்த வெஹிக்கிள் நான் எனக்கு ஓட்டுனதில் கிடைச்ச அனுபவம். ஸோ அடுத்தது முக்கியமாக வந்து சேஃப்டி ஃபீச்சர் அப்படிங்கிறது இந்த மிட் சைஸ் எஸ்யூவியில் நம்ம வந்து அதிகமாக வந்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்காக இருக்கட்டும், ஸோ ABS CBDயாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ஹில் டிசன் கண்ட்ரோல், இந்த மாதிரியான விஷயங்கள், ஹில் ஹோல்டு கண்ட்ரோல், ஹில் டிசன் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்ட் போகிறீங்கன்னும் போது உங்களுக்கு ADAS லெவல் 2வும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயே எந்த ஒரு குறையும் சொல்லாத வகையில் தான் அந்த காரை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபைனலாக ப்ரைஸிங் விஷயத்துக்கு வரலாம். இந்த வெஹிக்கிளோட ஆத்தென்டிக் பேஸ் மாடலில் 10,49,000 எக்ஷோரூம் விலையிலையும், ஐகானிக் லான்ச் எடிஷனோட எக்ஷோரூம் காஸ்ட் 17,19,000 எக்ஷோரூம் விலையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸிங் தான். கியா செல்டாஸ்லாம் அறிமுகப்படுத்தின அதே விலையில் தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பட் செல்டாஸோட பேஸ் மாடல் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க, இதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகே விலர்ஸ், ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன, நான் பார்த்த விஷயங்களை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிசைன் சப்ஜெக்டிவ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவதாக, இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிட் சைஸ் எஸ்யூவிஸில் வந்து நம்ம பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வேணும், ஒரு டிரைவர் சென்ட்ரிக்கான கார் வேணும்னு யோசிச்சாலே நம்ம வந்து ஃபோக்ஸ்வேகனோட டைகூன் இல்லைனா ஸ்கோடாவோட குஷாக் மாதிரியான காரை ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இப்போ இன்னொரு ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிள் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்லாம் ரொம்ப பெட்டராக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப எந்துவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த டர்போ பெட்ரோலில் இல்லை அப்படின்னாலும், பட் ஹைவேல ஒரு 120ல் ஒரு ட்ரிபிள் டிஜிட் க்ரூஸ் பண்ணி ஓட்டுறோம், ஒரு கார்னர் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அது ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த காரை ஓட்டுறதுக்கு. ஸோ மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சேஃப்டி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, பில்டு குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதேமாதிரி நாலாவதாக பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 518 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாகவும் இந்த காரை பூட் ஸ்பேஸ் விஷயத்தில் ஸ்பேஷியஸாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட மைனஸ் விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் குறிப்பிடுறது சீட்டிங் கம்ஃபோர்ட் தான். தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த கம்ஃபோர்ட் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க குளோபல் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் வீல் டிரைவோட இருக்கக்கூடிய ஒரு சில காம்படிட்டர் இருக்குதான், பட் இதுலேயும் ஆல் வீல் டிரைவ் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இன்னும் ஃபீச்சரிஸ்டிக்காகவும் இந்த காரை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா
ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்ம வந்து சியரா செல்டாஸ் மாதிரியான கார்ஸ் எல்லாத்துலேயும் நிறைய ஃபீச்சரிஸ்டிக்காக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இன்னும் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளில் நான் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பார்த்த விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.